அப்படியே காலையில் ஆலப்புழா வந்து இறங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ இன்னைக்கு சாயந்தரம் வரும் பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய பயணங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு வழியா ஆலப்புழா பீச்சுக்கு வந்துட்டோம். ஆலப்புழா கடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. കാക്ക കൊണ്ടുപോരെന്ന് പറഞ്ഞ് എടുത്തിട്ട് പൂച്ച കൊണ്ടുപോയി. உங்கள் ஃபேஸ் காட்ட மாட்டேன். ഫേസ് കാണിച്ചാലും കൊള്ളാം. എന്ത് ഇവിടെ മിനിഞ്ഞാന്ന് വന്ന് കാണിച്ചിട്ട് പൊട്ടിത്തരമായിപ്പോൾ എടുത്തിട്ട് മീനടിക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥയായി. நீங்கள் ஃபேமஸ் தான் வைங்க. നമ്മൾ ഫേമസ് ഒന്നും ആവണ്ടോ. നമ്മളിപ്പോൾ കവലയിൽ ഞങ്ങൾ ഫേമസ് ആയിട്ട് മതി. வெயில் காலையில் சரியான மழை, இப்போ சரியான வெயில் நிற்குது. கேரளா இயற்கை அழகான எதுக்காக பாலம் கட்டியிருக்காங்களோ? ஆலப்புழா வந்தீங்கன்னா ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்குது பீச்சு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குன்னா ஃபுட்டு ஐட்டம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அதான் பார்க்கு. நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கலாம். லவ்வர்ஸுங்க வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். மரங்கள் நல்லா அழகாக இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்தால் கூட குழந்தைங்கள விளையாட்டு. ஆலப்புழா வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு பீச்சு பக்கத்தில் அந்த பார்க் இருக்குது. ஃபேமிலியாக வந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு கடல். லேக்கிலேருந்து, அதாவது ஏரியிலேருந்து கடலுக்கு போகிற ஆறு எப்படி கிடக்கு பாருங்க. இதுதான் ஆலப்புழா போட்டிங் சவாரி ஏரியா. ஏகப்பட்ட போட்டு இருக்குங்க. ஒரு 300-400 போட்டு கிடக்குது இந்த ஒரு இதில் மட்டும். நேராக அப்படி ஏறி போய் பார்ப்போம். இந்த லைனில் இந்த ஆறில் வரிசையில் நிற்கிது ஏகப்பட்டது. ஏகப்பட்ட வரிசையில் நிற்கிது. ஒரு 1 கிலோமீட்டர் லைனில் எப்படி வரிசையில் நிற்கிது. ஒரு பில்டிங்கை பாருங்கள், அழகாக இருக்குங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்க மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்டு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆலப்புழா போட்டிங் சவாரி ஏரியாவில் இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது.
ஒரே ஒரு ஃபேமிலி போகுது பாருங்கள், ஒரே ஒரு லவர்ஸ். ஒரு போட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு லவர்ஸ் போகிறாங்க. ஆலப்புழா இல்லை. சூப்பரான ஒரு பிளேஸ் கிடச்சிருக்குங்க. இதை பாருங்க, இப்போ ஒரு போட் வருது, காமிக்கிறேன். வருதா? நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். இல்லை உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு. தண்ணி பாருங்க, பக்கத்தில் கிடக்கு தண்ணி. போகிறத பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தண்ணி. இந்த ஆறு வந்து கோட்டை வரைக்கும் போகுதான் இந்த ஏரி. கோட்டைன்னா அவர் இங்கேருந்து ஒரு வரும், ஒரு 100 கிலோமீட்டர்கிட்ட வரோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 கிலோமீட்டர் வரும். அப்புறம் அடுத்து ஒரு போட்டு போகுது பாருங்கள். ஏகப்பட்ட போட் இருக்குங்க. சூப்பர் பிளேஸு இது. வந்து டூரிஸ்ட்டு வந்து நல்ல, அதாவது ரொம்ப நேரம் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா கோட்டை வரைக்கும் போகுதுன்னு சொன்னால் ரொம்ப நேரம் போட்டில் வந்து சுற்றி பார்க்கலாம் ஏரியில். நல்லா இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குது. இதை வர சுச்சி. அப்படியே ஏரி பக்கமாக உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு அப்படியே பழக ரசிக்கிறது ஒரு நல்ல அழகாக இருக்குது. எடுக்கல அப்பா, காலையில் ஒரு மழை பெஞ்சுதுங்க. அப்பா, அப்படி உடம்பெல்லாம் குளிர்ந்து அப்படி உதறிடுச்சு. அந்த மழை சரியான மழை. அந்த மழையில் குளிர் காற்றுல பயங்கரமாக ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடி ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. இப்படிப்பட்ட ஏரியாலெலாம் வந்து வாழ்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம ஊரில் வெயில், டஸ்ட்டு, பொல்யூஷன் பாருங்க, ஜில்லுன்னு அழகாக இருக்குது. இப்படிப்பட்ட ஏரியாலாம் கொஞ்ச நாள் இருந்து ரசிக்கலாம். இருக்கு ரொம்ப நாளைக்கு இருந்து ரசி பார்க்க முடியாது. இந்த ஏரியா பார்த்தது இங்கே இருக்கலாம் போல தோணுது. அடுத்து ஒரு போட் வருது பாருங்க. ஒன்று போகுது, அடுத்து ஒன்று வருது, அடுத்த பின்னாடி ஏகப்பட்ட போட்டு.
பாருங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் போட்டுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் தனித்தனியாக நடத்துகிறாங்க போல. இதெல்லாம் ஃபேமிலியாக போகிற போட்டு பாருங்கள், ஏகப்பட்டது நிற்கிது, வரிசையில் அங்கே வரைக்கும் நிற்கிது. இது இப்போ டூரிஸ்ட் பிளேஸில் பெரிய பிளேஸ் இல்லை, இது ஆயிரக்கணக்கில் போட்டு நிற்கிதுங்க. அங்கேயே 300-400 போட்டு பார்த்து, சின்ன போட்டு. இந்த ஃபேமிலி போட்டு இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட போட்டு நிற்கிது. பாவம், தெருநாய்கள் எல்லாம் அழிய போகுது. நான் அந்த சைடு நிற்கிறது தான் கேரளா கவர்மெண்ட் போட்டு. இது வந்து ஒவ்வொரு இந்த ஏரிக்குள்ளாடி கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களுக்கு டிக்கெட் போட்டு போகிறது. ஒரு டிக்கெட்டு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படி அந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஏரிக்குள்ளாடி நிறைய கிராமம் இருக்கா சேட்டா? நிறைய கிராமம் இருக்குல்ல. பாருங்க, இதான் கவர்மெண்ட் போட்டா. இது கோட்டயம் வரைக்கும் போதும் போட்டு. ஓகே பாய், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.